அமத்தி போட்டியா? அமத்துரு. ஏன் இப்படி அவர்னா கத்திரி என்ன? அவன் என்னத்தை புடுங்கிதல்னா புடுங்கி அடங்க ஒப்புறானே இல்லை ஒழுங்கா என் வீட்டுக்கு போயிருக்காரு. அண்ணே மைக்கெல்லாம் கலட்டிருந்தே அந்த ஊன்னு வருதா விடிகிற வரைக்கும் அந்த ஊனே கொண்டுட்டு வா. இப்ப ஏன் கத்திரிய என்னாச்சு? நீர் கடுப்பா? இங்க வருமா நீர் கடுப்பா எல்லாருக்கும். வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயகன் முருகன். ஆமா இந்த நாடக உலகத்திலே கதாநாயகன் எங்க அண்ணன் எம்கேஆர் தாமா. பாரு நீ அடி வாங்கியே என்கிட்ட செத்துருவ. எங்க அண்ணன் 500 ரூபா கொடுத்துருக்காரு பேச சொல்லி. 500 ரூபா கொடுத்ததுக்காக பேசுறீங்களா? நீ 1000 ரூபா கூட உன்னை பத்தி பெருமையா பேச. நீ ஒன்னத்தை புடுங்க வேணாம், நீ மூடிட்டு உட்காரு. சரி ஏங்க அவர்லாம் பெரிய ஆளே இல்ல, நீங்க ஏன் இப்படி கத்துறீங்க? உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க. ஏ ஊன்னு மறுபடி சரிங்க. என்னது உங்க 2 பேருக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க. உங்க 2 பேருக்கு எப்படி விச்சுங்குது பாருங்க. சரிங்க எம்கேஆரா பிரகதீஸ்வரியா நீங்க பாத்துடலாமா? பாத்துடலாமா? என்னத்தை புடிங்கி தள்ளுறா நீங்க இவ்வளவு எதுக்கு? நீங்க விடிகிற வரைக்கும் இப்படியே ஓன்ட்டே இருங்க. வர சொல்லுமா? ஆமா பெரிய மயிர் தண்ணி வேற குடிச்சுக்க படாம 3 காசு முண்டை மறுபடி சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலும் அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. காரி மூச்சு நீயே துப்பிக்கங்கிற அடுத்த துப்புறதுக்கு போல நீயே துப்பிக்கணும். வெள்ளி குடமெடுத்து இன்னைக்கு பிரகதீஸ்வரி பிறகு திண்ட முண்டை. நான் பிறகு தின்ன முண்டை உங்க பிறக்காத முண்டை போட 3 காசு முண்டை கீரை முண்டை படாங்கட நக்கர பரம்பரையோ. நாங்கெல்லாம் நக்கர பரம்பரை கிடையாது. வாவோடு பயலுக கொடூரமா. என் மச்சான் கோமாளி ஆமா கள்ளிச்சேரி எம்கேஆர் மச்சான் உனக்கு கோமாளி. இந்த தங்க பொண்ணு தண்ணிக்கு போனா ஏன் மச்சான் கோமாளி ஏன் மச்சான் ஏமாளி ஏன் மச்சான் கோமாளி ஏன் மச்சான் ஏமாளி ஏன் மச்சான் கோமாளி ஏன் மச்சான் ஏமாளி அடி ஏன் மச்சான் கோமாளி. பாவாடையை உறிஞ்சு விட்டுக்கிட்டு களி பெயிண்ட்டுலாம் அத்துருவேன். புடுங்கி தள்ளிடுவேன் போட. கிழட்டு குரங்குக்கு ஒன்னே தாளா. யார பத்திர கிழட்டு? யோ நீ தானே கிழட்டு பயல, என்ன பார்த்து கிழட்டுங்கிற மூதேவி? கிழட்டு பயலுக்கு தான் டொங்கா சதியம் அதியா பழைய வாவோடு. கிழட்டு குரங்குக்கு மறுஜடங்கா மாங்கோட்டை கிழவையாவ தேடிதான் வந்தாங்களா. அவங்க ஐயா பேரு கிழவையா அவன் பேரு உரிமையா. நீ ஒரு தடவை அவனை போட்டு உருவியா? நல்லா போய் நீங்க போய் உருவிட்டு வாங்க. உருவிடின்னு சொன்னாத்தே உனக்கு கோவம் வரணும் தங்கச்சி. மூக்க சாச்சுக்கிட்டு தூர்ல வச்சு அடிப்பேன். உன் வாயை கிழிச்சுக்கிட்டு நான் அடிப்பேன் பாத்துக்க. அப்ப நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். கிழட்டு குரங்குக்கு மறுஜடங்கா கிழக்க இருந்து வந்தாங்களா. கிழட்டு குரங்குக்கு மறுசடங்கா கிழக்க இருந்து வந்தாங்களா. சடங்குகளுக்கு போறாங்களா மச்ச கரட்டு வண்டி கட்டி வாராங்களா. ஆமா கிழட்டு குரங்குக்கு கட்டிக்காவா. உன்னை தம்பி நீர்மாலை அடிலாம் அடிக்கூடாது. நீர்மாலை என்ன நான் இதாக அதை கொண்டு வரேன். ஒட்டி வாங்க. ஒட்டி வர சொல்லுங்க. இதோட ஹஸ்பண்ட் யாருங்க? ஒட்டி வா. புதுக்கோட்டை மாவட்டமா கலைக்கு பேர் போன மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து எத்தனை பேரு திரைத்துறையில சாதிச்சாங்க.
ஏ ஒட்டி வந்தா உனக்கு என்ன கொல்ல கலைச்சலாம், ஒட்டி வந்தா உனக்கு என்ன கொல்ல கலைச்சலாம், நான் ஓயாம அடிச்சு விட்டா சீம கருவலா. ஒட்டி வந்தா அப்படி ஓடி இந்த மாங்கோட்டையில் என்னை பழி வாங்க தெரியல ஊருக்காரங்க. குண்டு ஊச்சியை போட்டு வச்சதை வேண்டாம், மைசெட்டு எத்துப்பள்ள முண்டை நீதானா? இந்த சக்காலத்தி காலாடுத்து வச்சு கிறங்க முடிச்சு. ஆமா கிறங்க முடிச்சு உனக்கு மட்டும் தான். அடே சொல்லிவிட மானகட்ட முட்டப்பல சோத்திங்க சோப்பல சுண்ணாம்பு திங்கிறியா 3 காசு முண்டை. பெரல நீட்டு பெரல நீட்டு அத்தானே என்ன பார்த்து ஆடுறிய கூத்து. பெரல நீட்டு கியா 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 பெரல நீட்டு டிஜே அப்படியே பெரல நீட்டு. அண்ணே 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 அதில் விளைச்சட்ட அண்ணே ஒரு காப்போடு போடுறியா? பூரா எங்கள் பெரியப்பம்மா இங்கே ஏய் விட்டுன்னு வை. ஓ இளங்கூடி அத்துட்டு. ஏன் நீங்க எதுவும் புடுங்க மாட்டீங்களா? நான் புடுங்க மாட்டேன், உள்ளி விதவாவேன். என் தம்பியை ஊரா அறுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் கத்துறேன்? ஏன் அவனுக்கு என்ன நீர் கசிவோ? நீர் கசிவு பயலுகடா. உலகத்திலே கருப்பு நிறம் யார்? யாரு? என் ஆண்ஜிங்க. ஏன் ஆண் கூட கருப்பா இருக்கேன்? ஏங்க இருட்டில் வச்சு அடிச்சா எதுவுமே தெரியும். என்னது இருட்டில் வச்சு என்னது அடிக்க போறீங்க? அவன் அடிப்பான், அவன் சாக்கி, அவன் லிவர், அவன் கிரீஸ், அவன் அடிக்கிறான், அவன் கப்ளிங், அவன் கப்ளிங் யூ கப்ளிங். டொங்காஸ். ஆமாம் ஆமாம், புதுக்கோட்டில் வந்து சந்தக்கல்ல வியாபாரம் பார்க்குறேன். தம்பி 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 காசு அப்புறம் கொடுங்க தம்பி. தம்பி தம்பி ஐயோ 500 ரூபா நீட்டேன், வாங்க கை வருது, கமிட்டி தடுக்குது. எத்தனையோ டான்ஸை பார்த்துருக்கேன். சரி. ஆனால் பிரீதீஸ்வரின்னு ஒரு பிள்ளைய பார்க்கும் போதே தொடரணும்னு இந்த பாபா போன மனசு துடிக்குது. ஏன்? ஆனால் புருஷன் ஆளை சேர்க்குறான்னு இடிக்குது. பிரீதீஸ்வரி சொல்லுங்க. என்கிட்ட பேசின ஒம்பளைய ஊற இப்போ சில ஒம்பளை நாடகத்துக்கு வராமல் 100 நான் அட்டை ஓடுக்கு தெரியாளுங்க. நீ என்னைய நான் எதுவுமே பேசவே இல்லையே. ஆமாம், நீ பொத்துலா, நீ மூடல, நீ தெர, நீ சாத்து, நான் குத்துறேன், நீ அடக்கு, நீ உருவி. பிரீதீஸ்வரி பயலுகடா. இந்த பத்தியா என் அன்பு உறவுகள், பாப்பான விடுதி எம்கே நேதாஜி போர்படை எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய நேதாஜி போர்படை பாப்பன விடுதி என் உறவுக்கெல்லாம் நன்றி. இவ்வளோ நேரம் எதுக்குப்பா கொடுக்காம இருந்த? சில்லற மாற்ற போனியாடா? ஐயோ கொடுக்காட்டா நான் எங்கிட்ட டீசல் போடுவேன். இவளுக்கு மட்டும் 12 லிட்டர் பிடிக்குமே. கோமியத்தை சொன்னேன். வானே வானே வா, பாக்கெட்டை அள்ளிட்டு வா, வா சோக்கர்னு வா. செவல்பட்டி பிரபு கிருட்டி ஜல்லிக்கட்டு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து மாங்கோட்டை தெத்தி தங்கவேல் மாவை கேடி குரூப் சார்பாக 301. சித்தப்பா இங்க வா, சித்தப்பா இங்க வா, சித்தப்பா என் பெரியப்பா போட்டாவா நீட்டுங்கப்பா, கிருச்சா மாங்கோட்டை என் அன்பு உறவுகள் சார்பாக இது இந்த உலகம் உள்ளவரை எம்கேஆர் அன்பாலயத்தில் நினைவு பரிசாக இது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். மாங்கோட்டை உரிமையா பயலுகடா. சம்பட்டி விடுதி ஏலக்கடை முருகன் சார்பாக ரூபாய் 500. எம்எஸ் பாலு சார்பாக ஒரு கோல். எம்எஸ் பாலு சார்பாக கனகராஜ் மாங்கோட்டை கேம் சிங்கை மாங்கோட்டை கேடி ஃபேன்ஸ் காத்தாவர் கொத்தனாரு ஏன்ட்டியே பட்ட பகலில் கொள்ளையடிக்கிறேன் பாரு அவன். அப்புறமேலு எங்கள் அண்ணன் கொடுத்துச்சு, அதை மறந்துட்டேன். அன்பாலயத்துக்காக மாங்கோட்டை பிஜேபி பச்சைக்குட்டி சார்பாக ஜிஎஸ்டி உள்பட 100 ரூபா. ஐயோ அவன் உனக்கு 500 தரேன், ஊரை விட்டு போயிரு. எவ்வளோ பெரிய போஸ்டிங் இருந்தா ஜிஎஸ்டி உள்பட. ஆமாம், நான் லலிதா செலவில் 10 ரூபாவே எடுத்துட்டேன், நீ ஜிஎஸ்டி சேர்த்து விட்டேன். எல்லாம் அந்த கூறுகட்ட முண்டையால் வர்றது எல்லாமே. கூறுகட்ட முண்டை உங்களுக்கு மட்டும் கண்ணு அப்படியே தெளிவாக தெரியுது. போமுண்டை 10 புள்ள தங்கச்சிக்கு பிறக்கணும், பாவாடை லட்ச தானே கொடுக்கணும். 10 புள்ள
எரிச்சே வருவேன். போடா என்ன மயிறு மாட்டாங்கற வாயை கிழிச்சிடுவேன். வாயை கிழிச்சேனா தூக்கி போட்டு அடிச்சு போடுவேன். என்ன தண்ணி அடிச்சால அப்படியே பொளந்து தள்ளி அப்படியே காட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்க. போடா அம்மா. ஏய் நாகரிகமா பேசுமா. எரிச்சமா சார் என்ன நீ நாகரிகமா பேசு. உணர்த்த உம்பளே ஊரா இங்க உட்கார்ந்திருக்கு. எவ்வளவு அடக்கமா உட்கார்ந்திருக்கு. சரி. லப்பாடி சக்காலத்து மாதிரி பேசுற. என்னனே டம்மு டும்முங்குது. மேடையில நேத்து ஜல்லிக்கட்டுல ஓட்டு முட்டு விலகுது. வடமாட்டுல கமிட்டி ஊரா இங்க தான உட்கார்ந்திருந்த. சடக்குன்னு சொல்லுது நீ உள்ள விழுகணும் அப்படியே பேக் ஷாட் கும்பிடணும். வாரு பூரா எத்தனை பேச்சு வேணா என்ன பேசு பெரியசுரி. சரி என்னை போடா வாடா வெண்ணமைனே அவனவனே பேசு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னைய பேசி நீ பெரிய ஆளாகி உன் குடும்பத்தை காப்பாத்தினா அதை நான் பெரிய புண்ணியமா நினைக்கிறேன். நான் பப்புனா இறங்கிட்டேன்னா ஊத்துருவேன். இதே போடா வாடா உள்ள சொன்னேன்னா உன்னைய நான் உள்ள எப்படிங்க சொல்லுவேன். உன்னைய அப்படியே அணுகுணுவோ நீ எதில் அப்படி கப்பலிங்கெல்லாம் கட்டிச்சு கொதறிடுவேன். அடச்சி கருமா முகரைய பாரு முகரைய. என்ன நீ இப்ப நாகரிகமா பேசுறியா? ஏய் அதுல உள்ள ஒரு டேஸ்ட் அது பண்ணிடுவேன். மண்டை முட்டிடுவேன். மண்டையெல்லாம் எதுலங்க அதுலயே ஏய் கிண்ணா 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 டக்குன்னு பிடிப்பேன் கையை தாண்டி. தம்பி மிருதங்க நீ வீட்டுக்கு போயிருங்க நீ வாசிட்டாங்க. டக்குன்னு பிடிப்பேன் கையை தாண்டி டிக்கு நடப்பே வீட்டுக்குள்ளே பக்கன வாடி பக்காச்சபடி லங்காடி நான் பரபரையா பப்பு நடி கொக்காடி பக்கன வாடி பக்காச்சபடி லங்காடி நான் பரம்பரையா பப்பு நடி லங்காடி. ஏன் அணையவே மாற்றி இளஞ்சனையா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ஒரு தடவை இந்த லெக்க மட்டும் தூக்குங்களேன். லெக்க தூக்கினா ஒரு லெக்குன்னா உடனே அங்கே மூமெண்ட் கொடுத்துருவாங்க. என் ஆண் வர்க்கமெல்லாம் என்ன பாவம் செய்தோம் தாயே. நாங்கள் என்ன செய்தோம் நீங்க ஆண்டியா? ஏய் அப்புறம் நான் அங்கிள்னு சொல்லுவேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஆண்டி இந்த கிளம்பிட்டாப்பல பாரு. எல்லாம் பேக் சாட்டு கொண்டுருவேன். அதில் கிளங்குறது வந்து என் ஆண் வர்க்கமெல்லாம் என்ன செய்தோம் ஈசா இது தர்மமா? நீங்க எதுவுமே செய்யலையே. செய்ய விடலையே. எங்க ஆண்களுக்கு பூரா பெண் கிடைக்கல. ஆமா ஆமான்றான். ஏன் பொம்பளை கிடைக்கல? ஏன் கிடைக்கல? செல்லுல நல்ல படம் எல்லாம் அவனுக்கு கிடைக்கல. நல்ல பாம்புக்கு கூட தாய்மார்கள் எல்லாம் முட்டை வைக்கிறாங்க. தமிழ் தூய தமிழ். கருநாகம் படம் எடுத்தால் முட்டை என்பது வைத்து பால் ஊத்துவார்கள். ஆனா ஆம்பளையோட சென்னாகம் படம் எடுத்தால் நீங்க ஆஃப்டர் ஆல் உங்க குட்டையை கூட வைக்க மாட்டீங்க. குட்டை ரொட்டி என்ன சோதனை? வாழ்க்கையிலே சோதனை, குடும்பத்திலே பிரச்சனை. சரி நீ ஆவாய் பெருஞ்சனை. தூய தமிழ்ல பேசுவேன். எப்படி நான் பேசுவேன். ஏன் பேசுறேன்? ஏன் பேசுறிய? என் ஆண் சிங்கத்துக்காக மேடைகளை குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மண்டபுனை என்றால் எம்கேஆர். இந்த சத்தத்துக்குள்ளேயும் இந்த எரிச்சலுக்குள்ளேயும் பல கசடுகள் உண்டு. சட்டிகளை பார்த்தாயா? சட்டிகளை நான் ஏங்க பார்க்கணும்? பார், ஒரு இளவட்டம் சட்டியை பார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த சுமலையும் நீ தாங்கி விடுவான். அடச்சே கருமா நீர்க்கசிவு. ஏன்னா அவன் தான் தண்ணியை திருப்பி விடுற. இடியப்பம் பார், அவன் அவைக்கக்கூடிய இடியப்பத்தை பார், அவன் சிலிண்டரை பார், அவன் ஓசைப்பார். எனக்கு தலையெழுத்தா நான் அதை பார்க்கணும்னு. ஏன் எந்தரியா தலையெழுத்து இல்லைன்னா மாசு போட்டுக்க. பார் அவன் பார், அவன் என்ன செய்வான், அவன் என்ன செய்வான். ஏங்க டொங்காசு டொங்காசுங்கிற என்னங்க அப்படின்னா? கப்ளிங் ஓஸ்னா ஒருவேளை நான் இந்த தொகுதியில நின்றால் அந்த சின்னத்துக்கு பேரே டொங்காஸ். உன்னைய நான் வந்து வேட்பாளர் நிறுத்துவேன். உனக்கு பேரு கப்ளிங். அப்படியே கடிச்சு தின்றுவாங்க. நீ உன் காரெல்லாம் பெரட்டி டயரை நக்கிடுவேன். கர்மம் பிடிச்சவனே. எல்லாம் இங்கே சிரிக்கிறார்கள். இவர் சிரிப்பதற்காகத்தான் என்னை நான் இழந்தே பேசுகிறேன் தாயே. இன்னொரு முறை மட்டும் என்னை தாங்கள்
நோத்த நொம்மா என்று சொன்னார். ஆஹா, நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா? உனக்கு போடுற போடு உன் யூரின் சிரியா 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 சிரியா. பார்த்தாயா சத்தத்தை? என் தம்பி எங்க அண்ணன் எல்லாம் ஏன் கத்துறாங்க? ஏன்? இவனாவது நல்லா புழங்கிட்டு போட்டும், ஆனால் புழங்க முடியல. காரணம் ஏன்? சூமக்கர்வல் சோறு. என்னடா தொண்டை இது கீரை முண்டை? அவன் ஆதங்கப்படுறேன் கப்பலும் கலைக்கணும்னு. நீங்க நினைக்கலாம் என்னன்னு, எம்கேஆர் அண்ணன் வர வர ஏன் லேடிஸை தொட மாட்டார். முதல்ல யூடியூப் சேனல் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டி பிடிச்சி தடவனே என் மனைவி அதை பார்ப்பதில்லை. இப்பொழுது காலையில் அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் அவங்க வெளியே இருக்காங்களோ இல்லையோ, டம்முன்னு போட்டு விட்டேன். அவள் பார்த்து விட்டு அவள் ரொம்ப தடவரி, அவளுக்கு உனக்கு கிஜா 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 என்று 16 முறை பூரிக்கட்டையும் 2 முறை தோசை கரண்டியும் 1 தடவை நாட்டு வெடிகுண்டும் எரியப்பட்டவன் நான். ஆத்தாடி, நான் கட்டி பிடிச்சி நான் தெருவில் தெரிய நீங்கள்லாம் வாழவா? இவ்வளவு பேசி உனக்கு இறங்கலையே. என்னது காரணம்? ஈத்தார் அற்று. கைதட்டலாம். ஈத்து என்றால் மாடு, ஈத்தார் அற்று. வா, ஒவ்வொரு டைலாக கூட்டம்னு வரதுக்கு நான் என்ன உன் முண்டாட்டியா? நன்றி, அதுக்கு நீ செருப்புட்டி அடிச்சிருக்கலாம். சரி, கூப்பிடாம நீங்களே வாங்க. அது எப்படின்னே வர்றது? அண்ணன்ட்ட வர முடியுமா? ஏய், அண்ணன் என்னன்றா? உரிமையா அந்த பிளேட் எடுத்து வந்து கம்பு கூட்டலுக்கு. ஏய், ஏங்க அண்ணன் கிடையாது, இங்க வா. வேற என்ன சொல்லுங்க? நான் இப்போ செண்டிலாக ஆகிட்டேன். நான் பெரும்பாலும் இப்போ உருவாக்கக்கூடிய மாணவங்க பூரா லேடிஸை கட்டுப்பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அடுத்த ஒருத்தன் தயாராகிட்டேன். அவங்க உன் உடம்பை காப்பாற்றிக்கிறது நல்லது. ஏன்? அவன் அப்படி மீறி உங்களை தொடுறான்னா அந்த இடம் பூரா சாப்பீஸை வச்சு மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? எறும்பு போகாது. நான் சொன்னது எறும்பு சாப்பீஸ் முண்டை. கொண்ட இளவெள்ளப்பூ கிணக்கணக்கில் இருக்கிறாளு. அஜாத்தியா, நான் ஒன்று சொன்னேன்னா என் தம்பி அப்படி அங்குறோம். அஞ்சு வாரம் நகைச்சியை புழக்கிறேன். ஆனந்து நகைச்சியை தாள் கொப்புளிக்கிறேன். கிஜா கிஜான்னு. கொண்ட இளவெள்ளப்பூ சேவ சண்டை வைக்கலப்பு. இங்க மாங்கோட்டையில இருக்கு வைக்கப்படப்பு. அடி வைக்க கூட அள்ளி போட வாரியா, இல்ல மாட்டுக்கு தான் தண்ணி காட்ட போறியா? அடி வைக்க கூட அள்ளி போட வாரியா, மாட்டுக்கு தான் தண்ணி காட்ட போறியா? வாத்தாய் டீ காபி சர்ரு புர்ரு. ஒரு டீ அடிக்கிறீங்களா? இல்ல உங்களை 2 அடி அடிக்கிட்டா? பத்தியா மேடம், உங்களை அந்த அங்கிள் என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் என்ன தெரியுமா சொன்னார் தெரியலையா? உங்களை காந்தரா காந்தரானா என்னன்னு புரியலையா? உள்ள விட்டு ரபரா. தம்பி, நீங்க பிறந்தது போதும் உள்ள போங்க. 450 ரூபாய்க்கு நடிச்சிருக்காரு வெண்ணமே. நான் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தா முண்டைக்கு மசுறு மறைச்சிட்டு காது மயிரும் கேட்க மாட்டேங்குது. நான் பார்த்தா பைத்தியக்காரே, பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. நான் பார்த்தா பைத்தியக்காரே, உன் பாட்டலுக்கு வைத்தியம் பாப்பே. அது நாய் பொட்ட நாய் வாடகைக்கு மோந்து வாக்குறேன். அப்படி எதை பிடிச்சி அது மோந்து பாக்குறாரு? பின்னாடி வாடை எடுக்கிறாரு. அடிக்கோண கொண்ட போட்டு கொஞ்சம் வயசு சின்ன புள்ள, அடி 1000 ரூபாய் உனக்கு தாரேன். அடி உனக்கு 300 ரூபா தர்றாரு முண்டனி. 1000 ரூபா உனக்கு சம்பளமே 270 ரூபா தான். நோ சண்டை மயிருன்னு அந்த பிள்ளை பாரு 1000 ரூபாய்க்கு இது வந்துட்டேன் பாரு. ஒரு பொம்பளையெல்லாம் 1000 ரூபாய்க்குன்னு ஒரு மேடையில் வந்து ஆனந்து பல்ல விளக்கிக்கிட்டு காய விட்டுக்கிட்டு அறையவேன். அவன் தான் பாட சொல்றான், பாடுனா செருப்பு அடிக்கிறான். அடி 1000 ரூபாய் உனக்கு தாரேன், 5 நிமிஷம் கூட வாடி 2 புள்ள என்ன போல பெத்து தாடி, வேற ஆளு இல்லையடி. அடி 2 3 1
சாரி சாரி அது தெரியாம தெரியல மன்னிச்சுக்கத்தா. ஏன் இது பண்றிய? நம்ம கடை வீதி கலகலக்கும் கலகலக்கும் காமக காமக நடந்து வந்தா தாண்டி பலபலக்கும் பலபலக்கும் சேகிரி நடந்து வந்தா இவ பூ முடிஞ்ச ஒரு நெட்ட ஜடையும் இவ துண்டியில் இவ வச்ச அடையும் துண்டி வந்து முட்டாத போல் வந்து அடகட வீதி கலகலக்கும். கொண்ட நல்ல குலுங்குதடி அடியே கொண்ட பூ வாடுதடி கொண்ட நல்ல குலுங்குதடி கொண்ட பூ வாடுதடி. மண்ட மசில நீ புடிச்சேன்னா அப்புறம் நான் ஓப்பு. பரவாயில்ல 850 ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன். இங்க வாங்க. அவன் சின்ன பையன் தானே, அவன் ஒட்டி வரும்போது என்ன திங்க போன அவன் சின்ன பையன் என்ன 1/4 கிலோ 1/2 கிலோ திம்பானா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். அவன் வரையல்ல வரும்போது நீக்கிக்கிட்டு ஏந்துங்க, தூக்குண்டு பரலட்டேன். கட்டுனேன் கோட்டை ஒண்ணு அதை கட்டிக்காக இங்கு காவல் உண்டு. கட்டுன கோட்டை ஒண்ணு அதை கட்டிக்காக இங்கு காவல் உண்டு. சுத்துனேன் பூமி எல்லாம் இங்க சொந்தத்தாக ஆளு உண்டு. அட சுத்தின பூமி எல்லாம் அட சுத்தமா சொந்தத்தை பார்த்ததுண்டு. காளியம்மா நீ வரம்மா. அவளு வாழ்க்கைக்கு பேர் என்னம்மா? சந்தன காட்டுக்கு சங்கட ஏனம்மா? தொங்குனா அவ்வளவுதான், நீ முடிச்சு இது பண்ணு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியனா சொக்கடிடா ஆசவச்ச ராசாத்தி ஆசவச்ச ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ள வந்தாரு தெருக்குள்ள மால போட்டாலே பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. என்னதே உனக்கு என்ன? இப்பத்தே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நெருங்கி போறேன், அதுக்குள்ள வந்து தொலைஞ்சிட்டேன். அவனை காம முத்திருச்சு, ஓடி. தம்பி இங்க வாங்க தம்பி. ஏன் தம்பி ஆண்டா அடிச்ச இங்க வரா. என்னாச்சு அதுக்குள்ள ஆளக்கானா? அந்த அடி உனக்கு விழுக வேண்டியது. அவனுக்கு முண்ட மாறு கண்ணு, காலை ஒட்டச்சே இருப்பேன், கண்ணு தெரியாது. அப்படியா? அவனை தேவனே நினைச்சு அடிச்சது. கடைசியில் அவனை பிடிக்கும் போது மடு வில வச்சுல உள்ள வைக்க. ஏலே அந்த பேப்பர் மேனை எழுதிட்டு வாடா, இங்க வாடா. ஏலே அவன் என் தம்பி சித்தி மையன், அவனை போட்டு என்ன ப்ரோ ஊடால இதுக்கு வர்றேன் ஜூம்ப. வாமா பல்ல ஈனா போமா. வாமா என்ன செஞ்ச நீ? நக்கீருவா போடா முண்டை அங்கிட்டு. என்னடா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ? குனிய வச்சு அடிச்சாரோ? அதே அடிச்சிட்டா இல்லை, இது யார்ட்டையும் சொல்லாதீங்க ப்ரோ. சொல்ல மாட்டேன் ப்ரோ. தம்பி நம்மன சமர்த்தத்தை நீங்க தாண்ட முடியாது. இந்த ஆளை சொல்லி உன்னை எரிச்சிருவேன்.
நீங்க எப்ப கழட்டுவீங்க? ஏய் முகரைய பாரு முகரைய. 500 ரூபா தாரே ஒரு தடவை கழட்டுக்கா. கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு எந்த ஊர்லயும் வெக்கமில்ல. கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு எந்த ஊரையும் வெக்கமில்லை. முண்டை கண்ணு மயிறு தெரியல போட்டு என்ன? ஏய் வேணாம்டா வீட்டுக்கு போச்சுடா. கண்ணு தெரியல மண்டெல்லாம் அடிக்குது அது வாட்டு. அவங்க அம்மாட்ட யாரா பதில் சொல்லுவா? ஏங்க கண்ணு தெரியுதா இல்லையா? தெரியாம தானே அடிக்கிட்டு. ஏய் பிரதி அவன்கிட்ட ஆடும்போது கவனமா. ஐயோ உண்மைதான் மாமா. இது என்ன மாமா இப்படி? ஏய் என்னைக்காவது நான் ஆடும்போது மண்டையில மைக்கில் முட்டி பார்த்துருக்கேன். இத்தனை முட்டுத பேசாம நிக்கிறேன். நான் நினைச்சுக்கிட்டு 1 ரிவல்ஸ் அடி அடிப்பேன். கண்ணு தெரிய தெரிஞ்சது. அது முட்டன் போல இருக்கு எனக்கு. மண்டையில முட்டனும் இல்லாட்டி பட்டனில் பூவோல எஜனக்காங்கொட்டும் வாடாவள்ளி 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 பூவாலக எஜனக்காங்கொட்டும் கூட வாடாவள்ளி உங்க போல எஞ்சினுக்கா குட்டுக்குள்ள பள்ளச்சிரிக்கையில எஜனக்காங்கொட்டும் கூட பக்குவமா பார்த்தேன் நடி எஜனக்காங்கொட்டும் கூட எஜனக்காங்கொட்டும் கூட எஞ்சினுக்கா குட்டுக்குள்ள. மயிர் மக டான்ஸுக்கு வேணாம்டா, அதை விட்டு நகல மாட்டாடா. எங்க நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வரீங்களா? நோ வந்தா நீ தகத்து நக்கிருவ. அந்த மாங்குயிலே பூங்குயிலே சூம்பையில வாரு. சாப்பாடு கூட வந்து மாங்கோட்டையில் விட்டு போய் போட்டாங்கல்ல. ஆமா மட்டன் சாப்பாடு. அந்த எலும்பு எடுத்துக்கிட்டு நீ விசு விசு விசுன்னு சூம்புன்னு இல்லை. அதைத்தான் சொல்றேன். மாங்குயிலே பூங்குயிலே சூம்பையில மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு. மாலையிடும் தேதிதானே ஏது வரும் கூறு. அடி முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. ஓடி ஓடி ஒட்டி வாக்கா ஏக்கா ஓயாம விலை போகாத. கிட்ட ஒட்டி வந்தேன்னா உனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் கூட வாங்கி தரேன். இருபத்தொரு வருஷமா நான் சர்வீஸில் இருக்கேன். எனக்கே அந்த பிள்ளை அமையலை. 24 நாளில் எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க? உன்னை நினைக்கும் போது நான் பெருமையாக இருக்கேன். ஏன்னா ஒரு 17-18 பேரை உருவாக்கினேன். எதை என்னால் முடிஞ்சு நல்லா இருக்கட்டும்னு. அதில் அவங்கள பார்த்துலாம் பயப்பட மாட்டேன். உன்னையே பார்த்து எனக்கு பயமாக இருக்கு. வாட் ப்ரோ என்னைக்காவது எருத்து கம்பியில் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. உன் மசுரை வெட்டு. உன் கண்ணுதான் மறைக்குது. சொன்ன சொல்லு என்னன்னு ஓ வாயில புண்ணுன்னு அடி வாடி என் அக்கா மகளே வாடி அடி வாடி என் அக்கா மகளே. நீ வாக்கப்பட்டு போன ஊரு எங்கே சொல்லுறேன்? அடி வாடி ஏன் அக்கா மகளே. ஒட்டாதனால ஒரு டேஸ்டே இல்லைன்னு. டேஸ்டே இல்லை. நீ பொழந்து தள்ளிடுவ போ. எத்தனை வாட்டி தான் அந்த வசனத்தை பேசுவா கண்டாளி மனை? அப்போ நல்ல உள்ளியா தானே இருக்கு. ஏறி போக வேண்டியானே. சரி மன்னிச்சிருங்க வாத்தியாரே. ஒரு தடவை செய்யுங்க. ஏய் பாத்தியாரியா எருமாடு. ஒரு 200 ரூபா கூட செலவுக்கு வாங்கிக்கோங்க. ஒரு தடவை மட்டும் அட்டுது. அவன் நேத்து போய் எப்படி தம் கட்டுற நீ அதே மாதிரி. ஏய் முகரைய பாரு முகரைய. இல்லைங்க நீங்க அப்படி வந்தீங்கன்னா வேக்கூர்லாம் புறப்படாது. மானா மதுரைக்குள்ளே வாத்தியார் என்ன வாத்தியார் பாடுற பேப்பலே பாட்டு தாண்டா. பாட்டு தானா? அடிமானா மதுரைக்குள்ளே அடிமானா மதுரைக்குள்ளே நான் மாடு மேய்க்கும் சின்ன பையன். நான் மாடு மேய்க்கும் சின்ன பையன். அடிமாங்கோட்ட கம்மாக்குள்ளே சூப்பர்னு சூப்பர்னு நீ நக்கு முண்டை.
அந்த மாங்கோட்ட கம்மாக்குள்ள அந்த மாங்கோட்ட கம்மாக்குள்ள நீ ஆடு மேய்க்கும் சின்ன புள்ள நீ ஆடு மேய்க்கும் சின்ன புள்ள நான் சின்ன மச்சான் மச்சான் செவத்த மச்சான் செவத்த மச்சான் சின்ன மச்சான் சின்ன மச்சான் செவத்த மச்சான் செவத்த மச்சான் வாத்தியார் இது இப்போ ஏன் டைம் வாத்தியார் என்ன வாத்தியார் எப்படி வரீங்க சாரி உணர்ச்சி வசப்பட்டேன் ப்ரோ. உணர்ச்சி வச்சு கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைய இது ஒன்று விடுங்க பண்ணி பொழந்துருவிய ஒரே பொழக்கா பல்ல பண்ணுங்க. பண்ணி பொழந்துருவனா வாய்ப்பு கொடுத்து பாரு நான் முடியாட்டாலும் ஏல இது நாடகமா இல்லை சின ஒரு இடமாடா அவன் எக்கோ வைக்கிறேன். அவர் தான் செக்ஸ் படம் மியூசிக் டைரக்டர். அடிவாடி எங்க இருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடிவாடி எங்க இருந்த புள்ள மேடைக்கு நீ சாவ போற. நாடு இது ரெண்டிருச்சு நாடு திரண்டிருச்சு நாட்டு மக்க கூட்டிருச்சு புள்ள நாட்டு மக்க கூட்டிருச்சு. நான் ஒரு வாரத்துக்கு அவன் தூங்க மாட்டேன். கொஞ்ச நேரத்தில் குலகேச என்னது யாரா ஒரு ஆள் சொல்லு. அபினேஷ் மயனை காணாமத்தான் அவன் எங்கேயும் போல. நீ எங்கே உட்காந்துருந்த போய் அங்கே போய் பாரு. இல்லைன்னா எந்த பிள்ளை பிடிக்கிறதோ தூக்கிட்டு போய் வாழ. அந்த வந்துட்டால தம்பி அப்படி மூத்தத்தை பஞ்சு கொடுப்பான். நான் குடிச்சுக்கிறேன் எனக்கு புத்தி வரட்டும். அந்த அம்மாவை மண்டையில் கொட்டாத. அது தூக்க வரிச்சில பார்த்துருக்க. அது மயனே அதுக்கு அடையாளம் தெரில. வேற மாதிரி இருக்கானேன்னு வந்துருச்சு. சலையில 2 மரம் ராசா சர்க்காரு வச்ச மரம் சலையில 2 மரம் ராசா சர்க்காரு வச்ச மரம் சொல்ல கொள்ளைக்குள்ள போற உள்ள கொஞ்சம் ஜோடி சேர்ந்து போமா. கொள்ள கொள்ளைக்குள்ள ஜோடி சேர்ந்து போமா. அடி அக்கம் பக்கம் யாரும் பார்த்து நாம கொஞ்சம் பார்த்து போகணுமா. சொல்ல கொள்ளைக்குள்ள கொள்ளைக்குள்ள அந்த பையன் யாரு மயன்தா அருமையா ஆடுறேன். அவன் கோமியத்தை குடி. நேற்று பையன் செப்பு பொழக்கிறேன் ப்ரோ. வருங்காலத்தில் நீங்கள் பிறகுதவா கைதட்டலாம். அந்த தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. எப்படி ஆடுறேன் நீ ஆடுற முண்டை நண்டுக்கால் ஒடிஞ்சது மாதிரி ஆடிட்டு வாத்தியான்னு கூட பார்க்காம என்னை அடிக்கிறேன் நப்புறப்புன்னு ஓட்டு. தம்பி மொட்டை தம்பி நீங்கள் சந்தனம் தேய்ச்சது போதும் உட்காருங்க. இது மட்டும் ஏமா பார்ப்பாங்க. அப்படி வரணும். அவனுக்கு இந்த வயசுலேயே கலை ஞானம் உண்டு. அந்த தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்கள். தண்ணேரியா மாறு தம்பி. இப்போ உட்காரே சூத்து பழுத்து போவேன். எங்களை கேவலப்படுத்துறதுக்கு ஆறியாடா. மாலதி ஆறு அங்குள்ளம் அவ பிறந்த ஊரு தானே செங்குள்ளம். நீ எங்கிட்ட போய் தொங்குலாம். மாலதி ஆண்டு அங்குள்ளம் அக்கா மக சேர்ந்து வந்த மங்களம். நாலடி 6 அங்கல் ஓடி சும்மா வா பயப்படாத. ரோமங்கமெல்லாம் பிடிங்க. அந்த மாமா ஒற்றை அடிச்சு விடுவார் உனக்கு. இப்படி செய்தாருவார். அந்த வாகான ஆலமரம் ஆலமரம் ஏ வாகானே ஆலமரம் ஆலமரம் என்ன மழுக்குன்னே இருக்கு. எதுவுமே இல்லை மழுக்குன்னு இருக்கு. என்ன உள்ள அறுத்து வச்சுட்டேன்டா முண்டை. நீங்கள் அதே மாதிரி குனிங்க. அந்த மாதிரி ஆளாங்க நான்.
இங்கே வாவே, நீ ஒரு 5 நிமிஷம் ஆடுறியா, நான் உனக்கு வந்துட்டு வரேன். இங்கே வாவே, ரொம்ப முணுமுணுப்பா இருக்கியே. ஏன்னா 1 மணிக்கு மேலே கருப்பு இறங்கக்கூடிய நேரம், உச்சி நேரத்தில் தான் இங்கே ஆடுவாங்க, சேவை காவை கொடுப்பாங்க. அதனால பிரீதீஸ்வரி தம்பி, நீ காலி பையில போகலையா தம்பிக்கு? வாங்க. இல்லை மற்றதுக்கு வைக்க மாட்டீங்க, அந்த நாக்கு போடு வாவோடுக்கெல்லாம் அல்றீங்களே. பிரீதீஸ்வரி தம்பி 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 தம்பி, நான் போயிட்டு ஆடி மாதம் வரவா? ஏன்னா என்னாச்சு? நான் தாங்க அதுக்கு ஓனரு. அடே அதுவே அடுத்த முண்டாட்டிட்டா ஆளுக்கு முட்டா சாப்பிடும்டா. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் விற்கும். லேசாக தண்ணியை ஊற்றிக்க சரி வரும். கல்யாணம் ஆள் பின்றான்டா. இன்னைக்கு என்னமோ நல்ல ஊற்றி வந்திருக்கு, அது மாங்கோட்டை மண்ணில் வச்சதுனால. பிரகதி இருப்பா, நானே வசனம் தெரியாமல் தானே பேசிக்கிருக்கேன். நீ அனத்துற. அந்த அங்கிள் என்ன தெரியுமா சொல்றாரு? மாடு எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னால் முடியாட்டா பின்னாடி கூடி உருறி உருறி உருறின்னு முக்மா யானை கதை ரொம்ப வலிக்குதா? மெதுவா சிவா, அவன் தானே சொன்னேன். ரொம்ப வலிக்குதா? மெதுவா சிவா. யானை யானை எலி பயலு கட்டா. பிரகதி அந்த பிள்ளை வந்து சுத்திட்டு வாங்கடா. இன்னும் மிமிக்கிரி அக்குறாங்கடா. எப்படி என் தம்பி என்ன அடிக்கிறான் பாரு. நீ உன் மசுரை வெட்டு முத குதிரவாள் முண்டை. பிரகதி இன்னைக்கு நேரம் செல்ல, நான் போய் ராமேஸ்வரத்தை தீர்த்தாடிட்டு வந்து செய்வோம். ஆமாம் இல்லை என்னண்ணே, பேக்கில் 500 இருக்கு, எடுத்துட்டு புதுக்கோட்டில் வண்டி ஏறி ஓடிடு. கண்டதனமாக வெட்டிடுவேன். நல்ல உன் போல பார்த்தா அமைஞ்சு வர்ற, அதுக்குள்ளே மூடத்தை போட்டு கலப்புறிய. என்ன பழக்கம் போகிறோம்? இவ்வளோ சின்ன வயசில் உங்களுக்கு பொம்பளை சோக் சேர்க்குதா? அவவே 37 வயசு 40 வயசில் லேடிஸ் கிடைக்காம அவ என்ன கருவைக்குள்ளே மண்டி ஓடுத்துடுறாங்க. குட் கொஸ்டின். ஏய் சும்மா இருப்பா, இன்னும் முடிக்கலையா? அப்போ அதை அறுத்துரு. இல்லை செய்வனே அறுத்துருண்டு. பிரகதி தம்பி, அவனை பிளேடு போடுறான். கையை தொடுறதுக்குள்ள பேபி மூமெண்ட்டாக கொடுக்குறேன். உனக்கு எச்சி ஊருமே கருமெல்லாம் சொல்லக்கூடாது. பிரகதி பூரா பேருமே பிரதியை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். பிரதீஸ்வரி மாதிரி ஒரு மனைவி கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். தம்பி, நம்ம ஊரை காலி பண்ணுறது நல்லது. அவங்க காம முத்திருச்சு. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஒரு இன்ஜெக்ஷன் தான். சேனை அல்சரா இருக்கா? பிரகதி இருங்க மாமா, செய்ய தெரியாம தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செய்வேல செய்ய மாட்டேன். இரு முத்து போத்துட்டு பாட்டு வரேன். என்னங்க நீ செய்ய முடியாதுங்க, இன்னைக்கு ராவு காலம். ஆமா வருதேன் ஜோசியர் சேதி குடிச்சு வச்சாரு கல்யாணத்துக்கு. இருடா தம்பி. அண்ணே என்னப்பா அண்ணே இல்லையாடா? அண்ணே இல்லையா? ப்ரோஸ் ப்ரோ. பிரகதி இதுல யாரா லேடிஸ்? அவன் லேடிஸ் மாதிரியே பின்றேன், பின்றேன். அதெல்லாம் மண்டி ஓட்டு சூம்பலாம். நீ வெள்ளிக்கிழமை செய்ய மாட்டேன். பிரகதி கிளம்பிட்டானா கிளம்பிட்டானா, கிழக்கு வாசல் சந்ததி கட்டி கிளம்பிட்டானா. அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா. இது என்ன ஜாமியா? நமக்கு எதுக்கு இந்த வம்பு? மிஞ்சி போனா நான் 2 நிமிஷம் ஆடுவேன், இழப்பு வந்துடும். இது எதுக்கு நான் பிடிச்சிக்கிட்டு டைலாக வேஸ்ட் பண்ணேன்? அடே தம்பி, அது டேப் அடிச்சு விடு தம்பி. பிரதி
அதை பிடிச்சி உள்ள விடுங்க. என்ன நெளிப்பு காய்ச்சி பூச்சி கீச்சு பூச்சி. அப்பாடா சாமி நின்றுச்சு. பிரகதி தம்பி ப்ளீஸ் தம்பி, நான் மண்டாடி உங்களை கேட்குறேன் ப்ரோ, இதில் தலையிடாதீங்க யாருமே ப்ளீஸ். என் சொந்த வயக்காடு நான் தான் உழுவேன். நீங்கள் வேணா கருதத்துட்டு ஆளுக்கு ஒரு மூடையாக கொண்டு வாங்க ப்ளீஸ். பிரகதி உனக்காக திருவப்பூர் கோயிலில் கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாசல் சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா. ஏப்பா ஏப்பா அடே ஏப்பா கொஞ்சம் சார்புள்ள கிச்சா 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 கிச்சா. உங்களுக்கு பேசி வைக்கணும்னா இங்கே லேசா தெரியுங்க. அது பேச கிடையாது, கீழ்நாடு பேப்பர் தான் நீளமா தெரியுது, காசு குட்டையா இருக்கு. ரம்மின்னு மாடா. சுனைய காடு வெள்ளத்தமுத்தான் ஆர் ராமராஜன், எஸ் ஜெகதீஷ், எம் செந்தமிழ், ஆர் ராஜதுரை, எஸ் குமார், பி வசந்த் சார்பாக 30 பேர் எழுதி 200 ரூபா. இங்கே வர பேச்சு வச்சுலாம் வந்துருச்சப்பா. வாரை வளர் வாராப்பூர் நாடு மாங்கோட்டை குட்லக் கிரிக்கெட் அணி சார்பாக ரூபாய் 101. அதனைத் தொடர்ந்து சுனையக்காடு வெள்ளமுத்தான் வகையரா அன்பு அண்ணனுக்காக எம்கேஆர் அவர்களுக்காக 201. நன்றி அன்பு உறவே. அதனைத் தொடர்ந்து அன்பாளையம் மாங்கோட்டை அது 200 300. அவங்க வாவேன் உன் காசு இல்லை, அதே சிட்டையை கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ணி எவ்வளோ ரப்பு உனக்கு? உரிமையா இழுத்துட்டு விடாங்க அண்ணனை. அன்பாளையத்துக்காக மாங்கோட்டை பிஜேபி பச்சைக்குட்டி லொல்லா. பச்சைக்குட்டிக்கு ஒரு எச்சி புத்தி இருக்கு, பிரதேசியில் லைட்டை தொடலாம்ட்டு சுற்றி சுற்றி வர்ற என் தங்கம். ஜிஎஸ்டி உள்பட. ஆமாம், இது ஒன்று எழுதிக்க, ஜிஎஸ்டி உள்பட. பிரகதி தம்பி, யானை செத்து போச்சு, பேசாமல் இருக்கு. அந்த யானை செத்து போச்சு, எலி செஞ்சதில்லை. ஆனால் அந்த மனவலி அந்த நடிகனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. அன்புறோம் என்னையை சொல்லவே இல்லை. என்னை நீங்கள் கெட்ட வாயத்தில் கூட வைங்க, ஏன்னா என்னை பேசுகிற உரிமை யாருக்கு இருக்குது? ஊரம் பெரியத்தாம இங்கே சித்தப்பாம இங்கே, அவ்வளோதான். எங்கள் அண்ணன் தம்பி மாமி மச்ச மயத்தை பிடுங்கினேன், முறவட்ட தூமியை குடிக்குமே. அண்ணன் தம்பி போய் மாமன் மச்சினேன், அவனை அரட்டா அவனை. எவ்வளோ அண்ணன் தம்பியை சொல்கிறேன், மாமன் மச்சினே மாமன் மச்சி. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாப்பிள்ளை இருக்கார், இந்தா பிரிங்க மாட்டேன். இவர் நம்ம மாப்பிள்ளை தான், அக்கா மயந்தேன். பிரகதி அவசரத்தில் உன்னுடைய லவ்வோ மறந்துட்டேன்டா தங்கம். வாடா வாடா, உனக்கு என்னடா வர வர எத்த பொருள் மாதிரியே வருது. சரி வரக்கூடாது சொன்னா உள்ள மூடு. பிரகதி நிலக்காயது நேர நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது. அவன் என்னதான் பண்ணான் இரு காசை வனமா, அவன் உடம்பு கூட திங்கட்டா. இருங்கடா. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா, எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடித்தே. பிரகதீஸ்வரி, பிரகதீஸ்வரி இல்லைங்க அவங்க அப்பா. எருமாடு பிரகதீஸ்வரி எங்க பிடிச்சி தடவிட்டு இருக்கேன்? இதெல்லாம் உனக்கு ஒரு பாடம். அவனை நல்லவன்னு திங்கிற தீமண்டம் பூரா கொடுத்தீல பிரதீஸ்வரன்னு. பார்த்தீங்களா என் அட்டு? பார்த்தீங்களாங்க, கால் உள்ளங்கால்லேருந்து ஆண்டனா வரைக்கும் வந்தாங்க. அவன் கெட்ட வய, இவங்க திருந்த மாட்டாங்க. பிரதீஸ்வரி அவங்களுக்குலாம் ஒரு மாதிரியா இருக்காமாமா. வரத்தானே செய்யும் மயிர் மலை.
இவ்வளவு லைட்டை போட்டு நான் ஒருத்தன் தரவனா அவங்க ஊரா என்ன வீரம் இல்லாதவங்களா? அவன் வரட்டும், கொப்புளிக்கட்டும். கொப்புளிச்சு இந்த மண்ணை கூட போர் ஓட்டு போறேன் பண்ண வாங்கோட்ட மண்ணு குறையா போகுது. விடு என் தம்பியை, நான் என்ன செய்ய? அடுத்த பிறவியில் நான் லேடிஸா பிறக்கணும், உன்னை மாதிரி டான்ஸ் போடணும். டான்ஸ் போட்டேன்னா நான் சட்டி பாடிதேன். நான் பப்புன்னு போட்டு உடனே டிப்பா அவன் அடிக்கிறேன், நீங்க அப்படி செய்யக்கூடாது. குடும்பத்து பொம்பளை பிரகதி செய்ய விடாம தான் பண்ணிக்கிட்டு இருக்காவே. செய்ய போறேன், உசு உசுன்னு ஊருகா தின்ற மாதிரி தோன்றேன். அவனுக்கு என்ன ஏதோ ப்ளீஸ் ப்ளீஸ் தம்பி கொஞ்சம் அமைதியா, எல்லாம் அமைதியா இருங்க. மாமா எப்படி புடுங்குறாருன்னு பார்ப்போம். தம்பி புலூரில் புடுங்குறான்னு சொன்னீங்களா? இல்ல 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 இல்ல, வீடியோல பார்த்துருவில்ல, அப்போ தானே உனக்கு ஊதாங்கலைட்டு அடிப்பேன். பிரதி என்னப்பா பண்ணு வேணாம் எனக்கு ஒப்பாது. கிரீம் பிஸ்கட் இருந்தால் வாங்கி கொடு. பண்ணுனே எங்கடா பண்ண விடுற? பிரதி ஏன் இவங்க நம்மளை வந்து குடும்பம் நடத்த விட மாட்டாங்க, நாளைக்கே டைவர்ஸ் பண்ண விட்டுருவாங்க. நான் உன்னைய காதலிக்கும் போது உங்கள் வீட்டில் எதிர்ப்பு இருக்குமா? ப்ளீஸ் உங்கள் வீட்டில் எதிர்த்தா என்னைய விட்டுட்டு போயிடாத பிரகதி. பிரகதி உனக்காகத்தானே 10 வருஷமா நான் அந்த டவுசரை போட்டு என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத பிரகதி. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. இந்த மாமாவை நம்ம வச்சுக்கிருவோம் ஆள் பார்க்கறதுக்கு. மாச சம்பளமா ஒரு 6000 ரூபாய் ஓட்டு தாரேன். அப்பக்கப்ப கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து ஆள் வந்தா செய்கிறேன் அங்கிள் அப்படின்னு செஞ்சீங்கன்னா 500 ரூபா டிப்ஸ் சேர்த்து கொடுப்பேன். தம்பி இந்த சீனு முடிஞ்சோன்னா அங்கே தானே உட்காருவீங்க. இந்த வெட்டிடுறேன் உன்னைய. அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டாங்க வர்றான் பிரகதி. நம்ம கல்யாணம் பண்ணி புதுக்கோட்டையிலே குடியிருப்போம். அப்போதான் நம்ம பிள்ளைய ஊரை வந்து ஒரு சரியா ஓங்கொட்டையே மூடு. எப்படி தெரியுமா காதல்? செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செந்து கட்டம் பாடதையா இந்த மனசு. சிவரளி கூட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்து கட்டம் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுது புள்ளி. சிவரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்து கட்டம் பாடதையா ராதா மனசு. எல்லாரும் நான் பிரேஜுரை கையை பிடிக்கும் போது கத்தனையில ப்ரோ, அவன் பிடிக்கும் போது மட்டும் ஒன்றுமே சொல்லலை. அவன் பிடிக்கும் போது மட்டும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஏன் ப்ரோ? கம்மாக்கரை உரத்தில் அந்த சாங், ஏன்னா நாட்டுப்புற பாட்டுக்கு பேர் போனது புதுக்கோட்டை மாவட்டம். சாங்கை தொடரும். அந்த கம்மாக்கரை மாங்கொட்டை கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா கண்ணாத்தா என்னை கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா கண்ணாத்தா இவன் கொஞ்ச நேரத்துல கருப்பே வந்து இறங்கு வாத்தா. சும்மா நின்று பேசுனாக்க என்னத்தா? ஏல ஏல என்னடா என்னடா நான் என்ன மாடிக்கிட்டு இருக்கேன்? மசாலையை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னடா ஏமா உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? இளம் பையலை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. என்னம்மா நீ உன் பக்கத்தில் வந்தா கூட அவனை அரைஞ்சு நிப்பாடு தாயே. ஆத்தா பேன் சொன்னதைய நான் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல. ஆத்தா பே சொன்னதையும் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும். உன்னை மட்டும் மறக்க என்னால் முடியல, உன் உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அடி கம்மாக்கிற ஓரத்தில் கண்ணாத்தா என்னதா எனக்கு அண்ணாதா என்னை கண்டுக்காம போறீ நீ சின்னாத்தா. ஜாதி ஜனா மாங்கோட்டை ஜாதி ஜனா எல்லாம் என்னைய
ஏங்குது அடி மாங்கோட்ட ஜாதி ஜனா எல்லாம் என்ன எதுது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் எங்க அண்ணன் தம்பி என்னை ஜவங்காலே அடிச்சது போல் பேசுது அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது இன்று ஒன்னாலதான் நல்லா ஆகி போனது அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறியடி என்னத்தா ஓடு வாங்கி வச்ச தண்ணி உன்னவா வாங்குது இது மாங்கோட்டை கிராமத்தில் தானே ஏங்குது அட வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது இந்த மாங்கோட்டை கிராமத்துக்கு அது எங்குது நான் வாங்கி வச்ச தண்ணி ஒன்று வாங்குது இந்த மாங்கோட்டை மண்ணில் தான் தானே ஏங்குது கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது இங்க கருப்பன் தானே இறங்கி தானே காத்து கிடக்குது அடி கம்பாக்கிற ஓரத்தில் கனதா கனதா என்னை கண்டுக்காம போறியே என்னதான் அன்புக்குரிய என் அன்பு உறவுகளே வெளியூர்லேருந்து வருகிற